கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போனாரே எங்க பெரியப்பா, அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குதுங்க. அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் தான். அவன் தான் இப்ப இங்க வரப்போறான். அவனு இப்பவோ அப்பவோ இருக்கானா. அவன் மட்டும் மண்டைய போட்டுட்டான், அந்த சொத்து பூரா நமக்கு தான் வரும். ஆமா, அவன் எப்ப மண்டைய போடுவான்? அது எப்படிங்க இப்ப சொல்ல முடியும்? ஆளை பார்த்தானே சொல்லணும். வந்துட்டானா? வரலங்க. அவனை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிட்டோம்னா சொத்து பூரா நமக்கு எழுதி வச்சிருவான். அதனாலதான் விருந்து. வை வை, அங்க பாரு. கணக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு சூடா இருந்துச்சு, ஆத்திக்கிட்டு இருக்கேன். குழம்பு என்ன பண்ற? குழம்பு ஆறி போச்சு, பெருமூச்சு விட்டு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு நல்ல யோசனையாவில தெரியுது. இனிமே நம்ம வீட்டுல அடுப்பே பத்த வைக்க வேணாம். எதையாவது சூடு பண்ணோம்னா பேசாம கணக்கிட்ட கொடுத்துடலாம். ஆமா, அதுக்காக காலையில வெந்நீர் வேணும்னா வாயில அண்டா வச்சு தண்ணிய ஊத்திராதீங்க. அண்டாவெல்லாம் தாங்குமா வாயே? இந்த வாரு கல்ல விருந்துக்கு என்ன பண்ணிருக்க? இது பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் காசெல்லாம் காய்கறியா இருக்க. என்னங்க நீங்க சின்ன மீனை போட்டா தானே பெரிய மீனை பிடிக்க முடியும். அதுவும் சரிதான். இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லையா? எது? எறும்பு. ஐயோ ஐயோ, என் நோட்டெல்லாம் பூவா தெரியுது. ஏண்டே, இவ்வளவு பூவை எவ்வளவு காசு கொடுத்து வாங்கின? அட நீங்க வேற. நானாவது பூவை காசு கொடுத்து வாங்குறதாவது. பக்கத்து தெருவுல ஒரு கிழவி செத்து போயிட்டாங்க. அந்த பணத்தை போய் கட்டி பிடிச்சு அழுகிற மாதிரி அழுது அதுக்கு போட்டு இந்த பூவை எடுத்தாந்து தலையில வச்சுக்கிட்டேன். ஐயோ 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 ஐயோ, அடுத்த ஜென்மத்திலே நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டியா வர. இளஞ்சோடிகள் மாதிரி. போதியா எங்களை நீ வர்ணிச்சது? கிளப்பு கடையில போய் கோழி வாங்கிட்டு வந்தியா? என்னையா அது? கோழி வாங்கிட்டு வச்சுனா முட்டையை வாங்கிட்டு வந்திருக்க. முட்டைக்குள்ள கோழியே இருக்கு. என்ன தத்துவம், என்ன தத்துவம். நெய் வாங்கிட்டு சொன்ன. என்னையா மோர வாங்கிட்டு வந்திருக்க? மோருக்குள்ளதான வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய் ஒரு கிலோ நெய் வருது. கணக்கு எல்லாத்தையும் உள்ளே ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. இது நல்ல தத்துவம் தான். உங்களுக்கு ஏத்த கணக்கு பிள்ளை. அது போகட்டும். எங்க பெரியப்பா மகனுக்கு இந்த தட்டுல சாத்த போடுவோமா? அறிவு இருக்கா? ஏன் தட்டு தேய்க்கிறாதே. அட ஆமாங்க. அப்ப தரையில போடுங்க. மரியாதை இல்ல, இலையில போடுவோம். அப்ப போய் இலை வாங்கிட்டு வந்துருங்க. காசு கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீ போற கமிஷன் எடுத்துருவேன். நானே போயிட்டு வந்துடுறேன். கல்லு மண்டைய போடுற வந்தா இங்கே உட்கார சொல்லு, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. அவன் மண்டைய போடுறதுக்குள்ள சீக்கிரம் வாங்க. அடாடாடாடாடா, இலை விலைய கேட்டா சோறே திங்க முடியாது போல இருக்க. இலை வாங்காம போனா கல்லு வேற கோவிச்சுக்குவா. மாட்டிக்கிச்சு. எவனோ சாப்பிட்டு போட்டிருக்கான். இலை நல்லாத்தான் இருக்கு, அழுத்திட வேண்டியதுதான். ஒரு இலை போதும், ஒருத்தன் தான் வர்றான். வந்துட்டேன். ஒரு இலை வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இலை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு என்ன தெரியும்? எங்க அண்ணனை பாருங்க. இவர் தான் மண்டைய போடுறவரா? நான் மண்டைய போடுற. சண்டே மண்டேன்னு சொன்னாரு. அது இங்கிலீஷ் மண்டே சொன்னாரு. நீங்க தமிழ் மண்டே நினைச்சிட்டீங்களா? என்ன தலை இந்த வெளுக்க வெளுக்குது? தங்கச்சி வயிற்ற பசிக்குது, சீக்கிரம் இலைய போடு. இந்த போடுறேன். அதெல்லாம் ஏன் செய்யற? இலைய போடு. தங்கச்சி நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இலையில சாப்பிட்ட மாதிரி வாசனை வருது. சாப்பிட்ட இலை தானே? சாப்பிட்ட இலையா? சாப்பிட இலை தானே? சாப்பிட இலை தானேன்னு சொன்னாரு. சாப்பிடுங்க. என்னத்தை சாப்பிடுறது? எதையா போட்டா தானே? பிரயோகத்துக்கு போட்ட மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டு வைக்கிட்ட. தங்கச்சி என்ன? வாழைக்காய் கூட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைக்காத. ஏங்க வாய்வு உடம்புக்கு ஒத்துக்காதியா? அடுத்தது கத்திரிக்காய் பொரியல், அதுவும் பிடிக்கும். வைக்காத. என்னங்க அரிப்பு உடம்பு தாகாதியா? தேவையில்ல, அப்புறம் எப்படி சொறிவாரு? வெங்காய பச்சடி, குளிர்ச்சி ஜன்னி வந்துறியா? உடம்பு தாகாது. என்னங்க நீங்க சோத்தியாத கேட்டா? புழுங்கலரிசியா பச்சரிசியா? பச்சரிசி தான். ஐயோ, வயிற்றுக்கு ஒத்துக்காது. புழுங்கலரிசி ஏன் சமைக்கல? அப்புறம் ஏன் விருந்து வச்ச? தங்கச்சி எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அண்ணே என்னங்க
நீங்க? அண்ணே அண்ணே, இவனெல்லாம் ஒரு அண்ணன் போட்டு விடு. என்னங்க நீங்க விருந்து கொடுத்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடலாம் நினைச்சு இப்படி விரட்டிட்டீங்களே. விவரம் கட்டவளே, அவன் போற வழியிலே பசியில செத்துருவான். சொத்தெல்லாம் நமக்கு தான். ஐடியா பண்ணி தான் செஞ்சேன். சோறு மிச்சம், எனக்கு போடு. அது கிடக்கட்டும், இந்த இலைய எங்க இருந்து பிடிச்சீங்க? மார்க்கெட்டுக்கு போனா போற வழியில ஒரு கல்யாண வீட்டுல சாப்பிட்டு போட்டானுங்க, கழுவி எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு கொஞ்ச நேரம் அறிவு இருக்கா? சரியான கேள்வி. எடுத்ததான் எடுத்தீங்க, ஒரு 4 இலைய எடுத்துக்க கூடாது, ஒரே ஒரு இலைய எடுத்தாந்து இருக்கீங்களே. 4 இலை தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். வர்ற வழியில நாய் முடிங்கிருச்சு, மிச்சம் ஒரு இலை தான். ஐயோ டைம் ஆச்சு, எல்லாம் உன்னாலதான். சீக்கிரமா வா, இன்னைக்கு எப்படியாவது சினிமா பார்த்தா. ஏய் அங்க பாருடி. ஆஹா வாட் எ ஃபில்ம், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர்டா. என்ன மாதிரி பண்ண முடியுமா? ஏய் அன்னைக்கு தியேட்டர்ல கலாட்டா பண்ணானுங்களே, அவனுங்க வரானுங்க, அவனுங்களை எப்படியாவது பழி வாங்கணும். ஐடியா. வராங்க வராங்க. ஹலோ சார். ஹாய். Hi. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? இப்பலாம் நாங்க பிளாக்ல டிக்கெட்டே வாங்குறது இல்ல. நல்ல பொண்ணுங்க. வர்றோமா? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? நாங்க எங்க வீட்டை பூட்டிட்டு ஃப்ரெண்ட் வீடு வரைக்கும் போயிருந்தோம். வர வழியில சாவி தொலைஞ்சு போச்சு. ப்ளீஸ் நீங்க தான் எப்படியாவது திறந்து விடணும் சார். ப்ளீஸ். பாவம் பொண்ணுங்க, திறந்துருவோண்டா. திறக்கலாம், ஆனா கம்பி சுத்தி ஒண்ணுமே இல்லையாடா. ஏன்டா கவலைப்படுற? வழியில கம்பி கிடைக்காதானே? வா பாப்போம். வீடுங்க இங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க, இந்த வீடுதான். இந்த பூட்டு தான் தரங்க. போங்க. பாத்தீங்களா சார், திருடன் சார். சார் அன்னைக்கு பிளாக்ல டிக்கெட் விட்டாங்க, இன்னைக்கு பூட்டை விட்டு திறந்து திருடுறாங்க சார். இவங்க நம்பாதீங்க சார், இவங்க பிடிக்கிடாதீங்க. வச்சு நான் தொலைச்சிடுவேன். இந்த பொண்ணுங்க தான் சார், அவங்க வீட்டு சாவி திறந்து போச்சு, வந்து திறந்து விடுங்க ஏமாத்திட்டாங்க. அப்படியா? இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியலையே. நம்மளே ஏமாத்திட்டாங்களே. வாங்கயா போலாம். வாங்கயா. இந்த பொண்ணுங்களை சும்மா விடக்கூடாதுடா. இந்த பொண்ணுங்க யாரு, எங்க இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே வாடா. ஏய் அப்பா கார் அனுப்பல போல இருக்குடி, இப்ப என்னடி பண்றது? அது இருக்குடி மாட்டு வண்டி, அதுல போயிடலாம். மாட்டு வண்டி இல்லையா? பரவாயில்ல வாடி. சரி வா போலாம். யோ வண்டிக்காரரே, வண்டி வருமா? நம்ம வண்டி தயாரா இருக்கு, ஏறறதுக்கு. நீங்க ரெடியா? பட்டணத்துல இருந்த பரதேசி பயலுங்க இவனுக்கு எப்படி இங்க வந்தாருங்க? ட்ரெயின்ல தான். இந்த பாரு, நான் இந்திரன், அவன் சந்திரன். எதுல வேணாலும் வருவோம், எப்படி வேணாலும் வருவோம், எங்க வேணாலும் வருவோம். இவனுங்க கிட்ட என்னடி பேச்சு? வாடி போலாம். ஆமாண்டி, அதோ அங்க வாடகைக்காரருக்கு, வாடி போலாம். பட்டணத்துல எங்களை அவமானப்படுத்திட்டீங்கல்ல, அதுக்கு உங்களை பழி வாங்க தான் வந்திருக்கோம். யோ அதுக்கு வேற ஆள பாரு, வாடி போலாம். பிரியாக்கையா டிரைவர், ஏன் காரை நிறுத்திட்ட? இருங்க பார்த்து சொல்றேன். என்னையா என்னாச்சு? வண்டி ரிப்பேர் ஆச்சுமா. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? இப்ப எப்படியா ஊர் போய் சேர்றது? ஏதாவது வண்டி வருதான்னு பாப்போண்டி. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்கு. பஞ்சர் முன்னாடியா பின்னாடியா? முன்னாடியோ பின்னாடியோ தெரியலையே. டோட்டலா காட்டடிச்சிடுவோமா? வேணாண்டா, ஒட்டி கொடுத்துடலாம். யோ அனாவசியமா பேசுனீங்க, பல்ல உடைச்சிடுவோம். இதுங்க கிட்ட என்னடி பேச்சு? சரியான மாட்டு வண்டி கிராக்கிங். சரியான குறஞ்சிய பாரு. இது சரியா தள்ளு மாடல். தள்ளு மாடல். தள்ளு மாடல்.